ஹிந்தி தெலுங்கில் நடித்து வந்த நடிகை பாக்யஸ்ரீ போர்ஸ்காந்தா படத்தின் மூலமாக தமிழிலும் அறிமுகமானார். அவர் அடுத்து சிவகார்த்தியின் சேயுன் படத்தில் ஹீரோயினாக நடித்து வரார். சமீபத்தில் அதன் போஸ்ட் வழியாகி வைரலாகி இருந்தது. தற்போது பாக்யஸ்ரீ போர் செம ஹாட் டுடேயில் போட்டோ ஷூட் எடுக்க இருக்கும் புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. ஹிந்தி சினிமாவில் மிகப்பெரிய ஹிட்டாக மாறியிருக்கிறது துரந்தர் பிரான்ச்சைஸ். கடந்த வருடம் இறுதியில் வெளிவந்த முதல் பாகம் 1300 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது. அதனைத் தொடர்ந்து துரந்தர் 2 மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருந்தது. துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் மார்ச் 19ஆம் தேதி வெளிவந்து மிகப்பெரிய வசூலை குவித்தது. இதுவரை துரந்தர் 2 படம் 1830 கோடி ரூபாய் வரை வசூலித்திருக்கிறது. இந்த நிலையில் துரந்தர் 2 படத்தின் OTT ரிலீஸ் தேதி உறுதியாகி இருக்கிறது. மேலும் 14ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் துரந்தர் தி ரிவெஞ்ச் படம் உலகில் முழுக்க ரிலீஸ் ஆகிறதா. ஆனால் இந்தியாவில் ஹாட்ஸ்டார் தளத்தில் அதே நாளில் படம் வெளிவரும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. நடிகர் விஜய்க்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்குமா, முதலமைச்சர் ஆவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் களம் பரபரப்பாக இருந்து வருகிறது. விஜய் நேற்று மாலை மீண்டும் கவர்னரை சந்தித்து பேசிய நிலையில் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் பதவி பிரமாணம் செய்ய கவர்னர் மறுத்துவிட்டாரா. நாளை என்ன நடக்க போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பும் அழிந்திருக்கிறது. இந்த நிலையில் நடிகை சனம் ஷெட்டி எக்ஸ்தல பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, காலையில் பாசிட்டிவ் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கின்றேன், அதுவரை தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி சனம் ஷெட்டி பதிவிட்டிருக்கிறாங்க. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா இல்லையா அப்படின்றதுதான் கடந்த சில தினங்களாக பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக இருக்கிறது. பெரும்பான்மை பெற விஜய் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். அவர்களும் ஆதரவை அறிவித்துவிட்ட நிலையில் இன்று மாலை விஜய் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைக்கும்படி கூறினார். ஆனால் கவர்னர் அதற்கு மறுத்து இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. விஜய் இதுவரை 116 MLAக்கள் ஆதரவு கடிதத்தை மட்டுமே கொடுத்திருக்கிறாரா. IUML கட்சி விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி முதலில் செய்தி வெளியானது. ஆனால் அந்த கட்சி இப்போது ஆதரவு இல்லை என கூறியிருக்கிறது. விசிகவும் இன்னும் ஆதரவு உறுதியாக சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. ஆனால் விஜய் நாளை பதவியேற்க முடியாத நிலை ஏற்பட்டும் இருக்கிறது. நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடர்ந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு த்ரிஷா மற்றும் விஜய் இருவரும் ஜோடியாக வந்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகு பல்வேறு விமர்சனங்களை அவர்கள் மீது வைத்த நிலையில் அதை பற்றி த்ரிஷா எந்தவித விளக்கமும் தெரிவிக்கவில்லை. சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. விரைவில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இந்த நிலையில் த்ரிஷா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அதில் பலரும் பல்வேறு விஷயங்களை கிசுகிசு பேசிக் கொண்டிருப்பது போல காட்டியிருக்கிறது. எதற்காக இப்படி ஒரு பதிவை த்ரிஷா போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினரும் குழப்பமடைந்து கருத்து தெரிவித்து வராங்க. கடந்த சில தினங்களாக சுகிலீக்ஸ் புகழ் பாடகி சுகித்ரா நடிகை த்ரிஷா பற்றி மிகவும் மோசமாக பதிவிட்டு வராங்க. அவரை பற்றி தான் த்ரிஷா இப்படி பதிவு போட்டிருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்திருக்கிற கருப்பு படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த படத்தின் ட்ரெய்லர் இதுவரை வெளியாகாமல் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியல் களம் பரபரப்பாக இருந்து வந்த நிலையில் ட்ரெய்லர் வெளியிடுவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தனர். பெரும்பான்மை கிடைக்காமல் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதில் சிக்கல் நீடித்து வந்த நிலையில் பரபரப்பு குறைந்த பிறகுதான் கருப்பு படத்தின் ட்ரைலர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி RJ பாலாஜி முன்பு அறிவிச்சிருந்தாங்க. தற்போது விஜய்க்கு கூட்டணி உறுதியாகி முதலமைச்சராக நாளை பதவியேற்க இருப்பதாக அறிவிப்பும் வந்திருக்கிறது. இந்த நிலையில் விஜய் முதலமைச்சர் பதவியேற்பதாக உறுதியான அடுத்த நிமிடமே RJ பாலாஜி கருப்பு பட ரிலீஸ் சொன்ன செய்தி நடக்கும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ட்விட்டர்ல பதிவிச்சிருக்காங்க. சொன்ன தேதியில் சொன்ன சொல்படி கருப்பன் வருவான் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நீலாங்கரை வீட்டில் வாசலில் கர்ப்பிணி பெண் ஒருவர் அழுத காணொளி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக மாறியிருக்கிறது. எனினும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு வழங்கியதை அடுத்து தங்களிடம் 113 MLAக்களின் ஆதரவு இருப்பதாக தமிழக வெற்றி கழகம் ஆளுநரிடம் பட்டியலை வழங்கிய பின்னரும் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நின்றுள்ளது. இந்த நிலையில் விஜய் ஆட்சி அமைப்பதில் மக்கள் ஆர்வத்துடன் இருக்கிறாங்க. இந்த நிலையில் பூந்தமல்லி அடுத்த கரியான்சாவடியைச் சேர்ந்த 8 மாத கர்ப்பிணி பெண் வினோதினி விஜயின் வீட்டுக்கு வந்து வாசலில் உட்கார்ந்து கண்ணீர் விட அழுதிருக்கிறாங்க. அழுத காணொலி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அவர் அந்த காணொலியில், நான் சிறு வயதிலிருந்தே விஜயின் தீவிர நடிகை, அவரை எனக்கு மிகவுமே பிடிக்கும், துள்ளாத மனமும் துள்ளும் படம் பார்த்த பிறகே அவரின் தீவிர ரசிகையாகிவிட்டேன். விஜய் முதலமைச்சராக வேணும் அப்படின்றதுக்காக அவருக்கே வாக்களித்தேன். தேர்தலில் வென்ற பிறகும் அவர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக கோயில்களில் சீட்டு எழுதி
பிரார்த்தனை செய்தேன். மேலும் அவர் முதல்வர் ஆகிவிட்டதால் அவருக்கு கொடுப்பதற்கான கீ செயின் வாங்கினேன். நான் எழுதிய இந்த கடிதங்களை விஜயண்ணாவின் கையில் கொடுத்தால் போதும். தொடர்ந்து பேசிய அந்த பெண், வீட்டில் இருப்பவர்கள் என்னை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறுகின்றார்கள். என் கணவர் வீட்டின் பக்கத்தில் இருக்கும் பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறார். இதனால் தான் மனவேதனையில் இருக்கிறேன். என்னால் சரியாக தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. எப்போதும் இதை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். தூக்க மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு தூக்கம் வரவில்லை. இந்த கடிதத்தை பார்த்தவுடன் என் கணவரை அழைத்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும். அதே போல என்னை பத்திரமாக வீட்டில் விட்டுவிட்டு அவர்களிடம் இருப்பவர்கள் என்னை நன்றாக பார்த்துக் கொள்ளும்படி நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்ணீருடன் மனமுருகி பேசியிருக்கிறார். இந்த காணொளி தற்போது சமூக வலைதள பக்கத்தில் வைரலாகி வருகிறது.